where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. முதல் முறையாக ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்திய மாநாட்டில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை பார்க்கலாம். மதுரை வீராதனூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு மேடைக்கு முன்பாக சில அடி தூரத்தில் மாட்டுத் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. நாலாபுரமும் பலமான தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு மாநாடு நடைபெறும் இடத்தில் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு நிறுத்தப்பட்டன. மேடையின் இருபுறமும் ஜல்லிக்கட்டு காளைகளும், மேடைக்கு முன்பாக உள்ள இடத்தில் செம்மறி ஆடுகளும் எருமை மாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டன. மாடுகளின் காவலுக்காக சிப்பிப்பாறை நாயினை அதன் உரிமையாளர் கொண்டு வந்திருந்ததையும் காண முடிந்தது. எங்களை தவிர யாரும் வந்தாக்க அவங்க விடாது, அலோவ் பண்ணாது. நாங்கள் மட்டும் போனால் தான் நாங்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் வர முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே கண்டுக்குட்டிக்கு பாதுகாப்பாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மாநில செயலாளர் கதிர்காமன் மாட்டின் தலை போன்ற முகமூடி அணிந்து வந்து மாநாட்டில் பங்கேற்றார். பால் எங்கிருந்து வருது? நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, ஆந்திராவிலேருந்து வருது. காரணம், இங்கதான் மாடு மேய்க்க விட மாட்டாங்களே. நல்லா மேய்ஞ்சா தானே உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும். நல்ல பால் கிடைச்சா தானே அதை சந்தைப்படுத்த முடியும். அதனால மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்கும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த மாதிரி வேடம் தரித்து வந்திருக்கேன். மலைகள்லையும் காடுகள்லையும் புல்கள் இருக்க இடத்துல மாடு மேய்றது வந்து அதோட வரலாற்று உரிமை. அதை தடுக்கிறதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பேச முடியாத மாடுகளுக்காக அந்த உரிமையை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரோட தலைமையில நாங்க ஒன்று கூடியிருக்கிறோம். மாநாட்டுக்கு நடுவே அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் மழையில் நனைந்தபடி ஆடு மாடுகள் நின்றன. மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக ஜல்லிக்கட்டு காளைகள் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த முயன்ற போது காளை திமிரியதால் சீமான் பதற்றமடைந்தார். தொடர்ந்து மாநாட்டின் உரிமையாளர்கள் காளையை ஆசுவாசப்படுத்தினர். மேடையில் சீமான் பேசிக் கொண்டிருந்த போது மாடுகள் அச்சமடையும் வகையில் சிலர் ட்ரோன்களை பறக்கவிட்டதால் அவர் சற்று கோபமடைந்தார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.